வணக்கம். மிக் 250 எப்படி சர்வீஸ் பண்ணுறத இப்போ பார்க்க போகிறோம். இது மிக் 250, இது மிஷின், இது ஒயர் ஃபீடர். இதில் வந்து 2T 4T. 4Tனா ஆட்டோமேட்டிக்காக இது மேனுவல். ஹை ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடு. ஸோ இது ஷீட் மெட்டல் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா இது ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்கணும், மற்றபடினா லோ ஸ்பீடில் வச்சு அடிக்கணும். இது வந்து இன்ச்சிங் காயில் செட் பண்ணும்போது காயில் வந்து டார்ச் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கு ரோல் பண்ணோம் ஃபாஸ்ட்டாக. இது வந்து ஒயர் ஃபீடரோட மோட்டருக்கான ஒயரும் ப்ளஸ் சுவிட்சுக்கான ஒயரும் இதில் இந்த ரெண்டு கனெக்டர் நாலு பின்னில் போகும். அப்புறம் இது வந்து யூரோ டார்ச் 24 kD. இது மோட்டர். இது வந்து ரோலர் 0.8 1.2. ஸோ இந்த 250 வந்து 0.8 இல்லை 1.2 காயில் போட்டு தான் அடிக்க முடியும். இப்போ இந்த மிஷினில் வந்து ஒயர் ஃபீடர் மோட்டர் ஒர்க் ஆகலை, அந்த ப்ராப்ளம் என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி மிஷின் செக் பண்ணுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து சைடு. இது மாஸ்ஃபெட் போர்டு, இது வந்து டயோட் போர்டு, இது கெப்பாசிட்டி பவர் போர்டு, இது ஒயர் ஃபீடர் போர்டு, இதுதான் இது இண்டக்டர், இது கரண்ட் மீட்டர், அது பிரேக்கர் சப்ளை, இது கண்ட்ரோல் போர்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட் தான் செக் பண்ணோம். டயோட் சிம்பிள் வச்சுட்டு மாஸ்ஃபெட் செக் பண்ணுறோம். ஸோ இது ஷார்ட் வந்துச்சுன்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். இது 800 சம்திங் வரும். 700 800 வரும். இந்த மாஸ்பெட்டில் இந்த ஒரு மாஸ்பெட்டில் 3 பின் இருக்குங்களா, லாஸ்ட்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு பின்னில் ரெட் இருக்கணும், லாஸ்ட் பின்னில் பிளாக் இருக்கணும். வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வோல்டேஜ் பட்டும். அடுத்தது அப்படியே பிளாக் எடுத்து மிடில் வச்சுட்டு 3வது பின்னில் வந்து ரெட்டு வச்சிங்கனாக்கா சென்டரில் வந்து பிளாக் வச்சுட்டு 3வது பின்னில் வச்சா 400 350க்கு மேலே 500க்குள்ளே காமிச்சா இது நல்லாயிருக்கும். ஸோ அப்போ 4 மொத்தம் 5 இருக்கும். மொத்தம் 4 பேங்க்கு செக் பண்ணோம். ஒரு சைட் செக் பண்ணியாச்சு நம்ம. இப்போ அந்த சைடு இருக்குது எப்படி செக் பண்ணுறோம் பார்த்துங்க. லாஸ்ட் செக் பண்ணுறோம். 700 வரும். தெரியுதுங்களா? 700 சம்திங் வருது. இப்போ சென்டரில் வந்து பிளாக் வச்சுட்டு
ஸோ 400. ஸோ அப்போ இந்த மாஸ்பெட் நல்லா இருக்கு. சென்டர் வந்து பிளாக்கு, லாஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு, அப்படியே ரிவர்ஸு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சிங்கனாக்கா வருதுன்னா 780 வருது. ஸோ ஓகே, மாஸ்பெட் எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து நம்ம இந்த டயோடு செக் பண்ண போகிறோம். இந்த டயோடு வந்து சிம்பிளாக இங்கேயே செக் பண்ணிக்கலாம், டெர்மினல்லே செக் பண்ணிக்கலாம். ப்ளஸில் வந்து பிளாக் இருக்கணும், இதில் வந்து ரெட்டு வச்சிங்கனாக்கா 156. இது ஷார்ட் ஆகிடுச்சுனாக்கா இது வந்து வராது. ஸோ அப்போ டயோடு இந்த செக்ஷனு இந்த செக்ஷன் நல்லாயிருக்கு. இது ரெண்டும் நல்லாயிருக்கு. அடுத்து பிரிட்ஜ் டயோடு கழட்டி செக் பண்ணோம். அப்படி கழட்டாமல் செக் பண்ணோன்னா பிளாக்கில் வந்து ரெட்டு இருக்கணும், பிளாக்கில் ரெட்டு இருக்கணும். இதோட ஒன்று பிளாக் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வச்சிங்கனாக்கா 400 வருது. ஸோ முதல்ல பாசிட்டிவ் செக் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பிளாக்கை வந்து நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கிறதுல பிளாக்கை சொல்லிவிட்டு ஸோ 1 2 3 ஃபேஸ்க்கு 3 பிரிட்ஜ் டயோடு இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாம் நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து வந்து